அனைத்து எண்ணம் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். 2ஆம் பருவத்திற்கான தொகுத்தறி மதிப்பீட்டில் ஒவ்வொரு பாடத்திற்கும் மாணவர்கள் கேள்வி வாரியாக பெற்ற மதிப்பெண் விவரங்களை டிஎன்எஸ்யூடி ஸ்கூல் செயலியில் எவ்வாறு பதிவிடுவது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வழங்குவது யாருன்னா வைமோட்டி ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு. மற்ற ஆப் கூட ஒப்பிடும்போது இந்த ஆப்பில் எல்லா ப்ரைஸஸுமே ரொம்ப 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 கம்மியான விலையில கிடைக்கும். நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை ஒப்பிட்டு பார்த்து எதில் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அதில் பாருங்கள். இதில் கண்டிப்பாக 3% மற்ற பொருட்களோடு ஒப்பிடும்போது கம்மியாகவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பை வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதற்கு உங்களது மொபைல் டிஎன்எஸ்ஏடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய 8 இலக்க எம்எஸ்ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் பேஸ் லைன் சம்மேட்டிவ் அப்படின்னு ஹெட்டிங் வந்திருக்கும். முதலாவதாக இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஃபில் த கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல செலக்ட் கிளாஸ் டேட், அதே போல் செலக்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், செலக்ட் கிளாஸ், செலக்ட் சப்ஜெக்ட், இந்த விவரங்கள் எல்லாமே கரெக்டாக கிளிக் ஆகிருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு, சப்போஸ் தவறுதலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சரியான விவரத்தை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு வந்திருக்கும். அதன் பிறகு 3ஆவதாக இருக்கக்கூடிய சம்மேட்டிவ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் செலக்ட் டைம் அப்படின்னு கேட்கும். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு டேம் 2வை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்ததும் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸில் என்னென்ன வகுப்புகள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே போல் எந்தெந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய விவரம் வந்திருக்கும். இப்போ உதாரணத்திற்கு எங்களது பள்ளியில் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடத்திற்கான சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு கிளாஸ் 3 தமிழ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினதும் அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கு. தற்பொழுது மாணவர்களுக்கு மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு நீங்கள் செக்ஷன் மாதிரியாக மதிப்பெண்களை உள்ளீடு செய்யணும்னா செலக்ட் செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட செக்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர் மட்டும் வந்திருக்கும். சப்போஸ் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கு, கம்மியான மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் டைரக்டாகவே ரெக்கார்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்துட்டு அந்த மாணவர்களுடைய பெயருக்கு கீழே 10 கேள்விகள் வந்திருக்கும். அந்த 10 கேள்விகளுக்கும் அவர்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள் என்ற விவரத்தினை பதிவிட மதியம் வாங்கியுள்ளார்கள். அதே போன்று அந்த மாணவர் லாங் ஆப்ஷன்டிஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்கிப் அப்படிங்கிற ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆப்ஷன் டுடே லாங் ஆப்ஷன் அப்படிங்கிற 2 ஐக்கன் வரும். இது எந்த ஆப்ஷன் சூட்டபிளாக இருக்கோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். அந்த மாணவர் தேர்வினை எழுதியிருக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு அந்த கேள்விக்கு நேராக இருக்கக்கூடிய டவுன் ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணினதும் தொகுத்தறி மதிப்பீட்டில் அந்த கேள்வியில் 6 மதிப்பெண்ணுக்கு அந்த மாணவர் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாரோ அதனுடைய விவரத்தை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இது போல ஒவ்வொரு கேள்வியிலும் அந்த மாணவர் அந்த கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாரோ அதனுடைய விவரத்தினை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு சரியான மதிப்பெண்ணை தேர்வு செஞ்சுக்கோங்க. இது போல நீங்கள் மதிப்பெண்களை தேர்வு செஞ்சுட்டு வரும்போது 5 கேள்விகளுக்கு மட்டும் தேர்வு செஞ்சிருந்தீங்கன்னா பார்சியலி ஃபில்ட் அப்படின்னு வந்திருக்கும். அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட் அப்படின்னு வந்திருக்கும். அதே போல இதுவரை மதிப்பெண்களை உள்ளீடு செய்யாத மாணவர்களுக்கு நாட் எட் ஃபில்ட் அப்படின்னு வந்திருக்கும். இது போல அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் மதிப்பெண்களை உள்ளீடு செய்த பிறகு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். இது சிங்க்ரனைஸ் ஆனதை உறுதி செய்வதற்கு டாப்லேயே சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்துலேயே ஒரு லெஃப்ட் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. திரும்ப அந்த லெஃப்ட் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு எண்ணம் எழுத்தும் அப்படிங்கிற ஐக்கன் வர வரைக்கும் நீங்கள் பேக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு சர்வரில் சிங்க்ரனைஸ் ஆகிட்டு கிரீன் கலரில் மெசேஜ் வந்துடும். இது போல மிக எளிமையான முறையில் நமது வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் அவர்கள் தொகுத்தறி மதிப்பீட்டில் பெற்ற மதிப்பெண் விவரங்களை கேள்வி வாரியாக டிஎன்எஸ்யூடி ஸ்கூல் செயலியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நன்றி.